அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, 30/12/2024 அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது. கோயம்புத்தூர் மஸ்ஜிதுல் முஸ்லிமீன் பள்ளிவாசலை சார்ந்த சகோதரர் ஹபீபுர் ரஹ்மான் அவர்கள் மார்க்க ரீதியான ஒரு கேள்வி என்ன செஞ்சுருக்கிறாங்க, அனுப்பியிருக்கிறார்கள். அது சம்பந்தமான விடைப்பதிவு தான் இந்த வீடியோ. அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னு சொன்னால், இமாம் ஜமாத் முடிந்ததற்கு பிறகு தனித்த நிலையில் பிரார்த்தனை செய்வதும் துவா செய்வதும் பிதத்தை சார்ந்தது தான் என்று சில உலமாக்கள் சொல்கிறார்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி தான் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா கேள்வி கேட்டிருக்காங்க. அவர் என்ன கேட்குறான்னு கேட்டால், இப்போ நம்ம வந்து கூட்டுதுவான்னு நம்ம சொல்கிறோமில்ல, கூட்டுதுவானா என்ன? ஒரு இமாம் வேண்டுதலை வைத்து அதனுடைய பின்தொடரில் வந்து மக்கள் எல்லாம் ஆமீன் ஆமீன் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் கூட்டுதுவா. இந்த மாதிரியான ஒரு வழிமுறையை இஸ்லாம் கற்றுத்தரலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யலை, கூட்டுதுவாவை ஓதியதில்லை. அதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஆதாரம் என்று காட்டப்படக்கூடிய சில விஷயங்களும் கூட பலவீனமான செய்தியாகத்தான் இருக்கிறது. அப்படிங்கிறதை பற்றி ஏற்கனவே பல அறிஞர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, விளக்கியிருக்கிறாங்க. நாமும் நமது இம்தி ஆன்லைன் யூடியூப் சேனலில் அது சம்பந்தமான ஒரு கேள்விக்கு வந்து பதிலும் கொடுத்துருக்குறோம். சகோதரர் ஹபீபுர் ரஹ்மான் அவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த கேள்வியை கேட்கல. அவர் கேட்குறது என்னன்னா, கூட்டுதுவா கூடாது தான். இப்போ இமாம் வந்து சலாம் கொடுத்ததுக்கு பின்னாடி அவர்கள் தங்களுடைய தேவையை கேட்குறாங்கன்னு வைங்களேன், பிரார்த்தனை செய்கிறாங்கன்னு வைங்களேன், அப்படி துவா செய்யும் பொழுது இது கூட பிதத்து தான் சில அஜர்த்துகளே சொல்லத்தானே செய்கிறாங்க. அப்போ அதற்கு ஏற்ற மாதிரி ஏதாவது செய்திகள் இருக்குதா, அல்லது அவர்கள் தான் தவறான முறையில் புரிந்து கொண்டு சொல்கிறார்களா அப்படிங்கிறத என்னது அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்விக்கான விடையை அறிந்து கொள்வதற்கு நாம் வந்து கடுமையான முயற்சிகளெல்லாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் முஸ்லீம் என்ற கித்தாபை எடுங்க, 1280வது ஹதீஸை நீங்கள் படிங்க. பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அறிவிக்கப்படக்கூடிய செய்தியாக என்ன இருக்குது, அந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அதில் அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இதா சல்லைனா ஹல்ஃப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நாங்கள் தொழுதால், அன்னகூன அன் யமீனிஹி அஹபப்னா அன்னகூன அன் யமீனிஹி, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வலதுபுறத்தில் நிற்பதைத்தான் அதிகமாக நாங்கள் விரும்புவோம். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இப்போ இமாம் நிற்கிறாருன்னு வைங்களேன், வலது பக்கம் இடது பக்கம் இப்படி தான் சஃப்பு நிற்கும். அப்போ முதலிடம் நமக்கு எங்கே கொடுப்போம்னு கேட்டால் வலது பக்கம் தான் கொடுப்போங்கிறாங்க. ஏன்னா இடது பக்கத்தில் நிற்கிற ஆளை விட வலது பக்கத்தில் நிற்கக்கூடிய ஆளுக்கு அதிகமான நன்மை இருக்குன்னு ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? அதை தான் இவர் சொல்கிறார். அப்போ ரசூல்லாவை பின்பற்றி நாங்கள் தொழுதால் நபிகள் நாயகத்தினுடைய வலது பக்கத்தில் நாங்கள் என்ன செய்வோம், நிற்பதைத்தான் அதிகமாக விரும்புவோம். ஏன்னா நாங்கள் அந்த வலது பக்கத்தில் நிற்கிறதுக்கு இன்னொரு காரணத்தையும் சொல்கிறாரு. தொழுகை முடிஞ்சோன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது மக்களை அமர்ந்திருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவர்களை பார்க்குற மாதிரி தான் ரசூலுல்லாஹ் முன்னோக்கி உட்காருவாங்க. அப்போ அதன் காரணமாகவெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம், வலது பக்கத்தில் தான் நாங்கள் என்ன செய்வோம், நிற்பதற்கு வந்து அதிகமாக ஆசைப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடித்ததுக்கு பின்னாடி ஃபஸமயத்துஹு யக்கூலு, ரசூல்லா பிரார்த்தனை செய்வதை நாங்களே கேட்டிருக்கிறோம். எப்படி பிரார்த்தனை பண்ணியிருக்கிறாங்க, ரப்பி கினி அதாபக யௌம தபாது, எந்த நாளில் நீ எழுப்புகிறாயோ, அந்த கியாமத்திலாம் நம்ம சொல்கிறோம் மறுமை நாள், அந்த நாளின் அதாபிலிருந்து வேதனையிலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, பிரார்த்தனை செய்ததை நாங்கள் செவியுற்றிருக்கிறோம் அப்படின்னு நேரடியாகவே யார் சொல்கிறாங்க, பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது, அப்போ ரசூல்லாவே ஓதி தானே இருக்கிறாங்க. அப்போ ரசூல்லாவே ஓதி இருக்கும் போது நாமையே ஓதக்கூடாது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இதை வந்து நம்ம வாடிக்கையாக ஓதக்கூடாது, எப்போதாவது என்ன செஞ்சுக்கலாம், நம்ம அந்த மாதிரி துவா கேட்டுக்கலான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து சுயக்கருத்தாக சொல்கிறதானே தவிர, நீங்கள் வந்து வாடிக்கையாக அப்படி ஓதக்கூடாது, எப்போவாவது நீங்கள் ஓதிக்கொள்ளலாம், எப்போவாவது நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறக்கெல்லாம் ஹதீஸாக இருக்குது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரசூல்லா செஞ்சாங்கன்னு வருது, அல்லது நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது காரணங்களோ புறக்காரணங்களோ அமைந்திருக்குமே, ஆனால் நாம் வந்து அந்த முடிவு எடுக்கலாம். அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுல்ல. இதை பற்றி ரசூல்லாவே என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஜமாத் தொழுகை முடிந்ததுக்கு பின்னாடி அவர்கள் தனியாக துவா செஞ்சுருக்கிறாங்கன்னு ரொம்ப தெளிவாக தெரியுதா இல்லையா? அப்போ இந்த ஒரு ஹதீஸே போதுமானது. இருந்தாலும் நீங்கள் இன்னொரு ஹதீஸில் கூட பார்க்கலாம். இது திருமதியில் 137வது நம்பராக இருக்கிறது. அந்த செய்தியில் என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு காட்டரபி என்ன செய்கிறாரு, தஹல ஆராபியுல் மஸ்ஜித், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய பள்ளிவாசல் இருக்கிற மஸ்ஜிது நபவி, அந்த பள்ளிவாசலுக்கு வந்து ஒரு காட்டரபி வர்றார். வன்னபியு ஜாலிசுன்,
அந்த பள்ளிவாசலில் ரசூல்லா வந்து உட்காந்துருக்கிறாங்க. அப்போ வந்தவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் வந்து தொழுக முடிக்கிறாருன்னா அந்த பரலான தொழுகை தான் என்ன செய்கிறாரு, அவர் தொழுக முடிச்சுட்டு அல்லாஹும் மர்ஹம்னி, இறைவா நீ எனக்கு அருள் செய்வாயாக. ரசூல்லா உட்காந்துருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த காட்டறிப்பு வர்றாரு. வந்தவர் தொழுக முடிச்சுட்டு என்ன செய்கிறாரு, அல்லாஹும் மர்ஹம்னி, இறைவா எனக்கு நீ அருள் புரிவாயாக, வ முஹம்மதன், முகமது நபிக்கும் அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லிட்டு, வலா தர்ஹம் அஹதுனா ஆகதா, வலா தர்ஹம் மானா ஆகதா, எங்களை தவிர வேற யாருக்கு நீ என்ன செய்யாத, அருள் செய்யாதன்னு இதையும் சேர்த்து சொல்கிறார். எனக்கு நீ அருள் பண்ணு, நபிகள் நாயத்துக்கு அருள் பண்ணு, அதே நேரம் எங்களோட வேற யாருக்குமே நீ என்ன செஞ்சிடாத, அருளை செஞ்சிடாதன்னு சொல்லி என்ன செய்கிறார், அவர் இந்த வாசகத்தையும் சேர்த்தி அவர் துவா பண்ணுறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனிதர்கிட்ட சொல்கிறாங்க, லக்கத ஹஜ்ஜர்த வாசியன், என்னப்பா அல்லாஹனுடைய அந்த விசாலமான அந்த கருணை தன்மையை நீ வந்து ரொம்ப சுருக்கிட்டிய, இப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, துவா செய்யக்கூடாது. எப்படி, என்னை தவிர வேறு யாருக்குமே நீ அருள் செய்யாத, எங்கள் வீட்டை தவிர வேறு யாருக்குமே அருள் செய்யாத, எங்கள் நாட்டை தவிர நீ வேறு யாருக்குமே அருள் செய்யாத, இப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நம்ம அல்லாஹ்விடத்தில் துவா செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவர் துவா செய்ததனுடைய அந்த தவறு இருக்குல்ல, அந்த தவறை சுட்டி காட்டி திருத்தினார்களே தவிர, என்ன ஃபர்ல் தொழுகைக்கு பின்னாடி எனக்கு எப்படி துவா ஓதலாம் அப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கேள்வியாக கேட்டாங்க இல்லையில. இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அறிவிக்கத்தானே செய்கிறாங்க. அதனால் இமாம் ஜமாத் முடிந்ததற்கு பிறகு ஒருவர் விரும்பினால், துவா செய்ய விரும்பினால் அவர் வந்து துவா செஞ்சுட்டு போட்டோம். துவா செய்யக்கூடிய ஆளை துவா செய்யாதீங்க, நீங்கள் தடுக்கவும் செய்யாதீங்க. துவா செய்யாத ஆளை துவா செஞ்சுட்டு போகிறதான் சிறப்புன்னு நீங்கள் சொல்லாதீங்க. ரெண்டுக்குமே மார்க்கத்தில் என்ன இருக்குது, துவாங்கிறது ஒரு மனிதனுடைய தேவையை பொறுத்தது தானே. ரெண்டாவது வந்து மனம் வந்து ஒன்றிணைணும் இல்லை. அப்போ தொழுகை முடிஞ்சதுக்கு பின்னாடி ஒருவருக்கு துவா செய்யணுங்கிற எண்ணமும் இருக்குது, தேவையும் இருக்குதுன்னு சொன்னால் அவர் துவா செஞ்சுட்டு போட்டோம். ஒரு ஆள் துவா செய்யாமையே எந்திரிச்சு போயிட்டாரா, எந்திரிச்சு போனால் அவரை குறை சொல்லாதீங்க. ஆனால் இப்போ குறை சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, ஜமாத் தொழுகை முடிஞ்சோன்னே வேகமாக எந்திரிச்சு போயிடுவாங்க. தொழுகை முடிஞ்சோடனே இந்த ஓட்டம் ஓடுறாரு, அவருடைய தேவை அவருக்கு தானே தெரியும். அப்போ தொழுகை வர்றதானே முக்கியம், அதில் வந்து அவர் கரெக்டாக தான் இருக்காரு. இதையெல்லாம் என்ன செய்வானா, நம்ம தேவையில்லாமல் மூக்க நுழைச்சிக்கிட்டு அவர் எப்படி பண்ணுறாரு, இவர் எப்படி பண்ணுறாரு, இப்படியெல்லாம் நம்ம மூக்க நுழைச்சி பார்த்துக்கிட்டு இருப்போம். இதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, எளிதாக கடந்திருக்கிறார்கள். இது போக நிறையா துவாக்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, தொழுகைக்கு பின்னாடி இதை ஓதுங்கங்கிற மாதிரியான தகவல்கள் கூட என்ன இருக்குது. நீங்கள் புகாரியில் கூட பார்க்கலாம். புகாரியில் கூட 2822 ஹதீஸை பாருங்கள். அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மினல் புஹ்லி வல் ஜுபுனி, அதாவது இந்த கஞ்சத்தனம் இருக்குல்ல, கஞ்சத்தனம் கோழைத்தனத்தை விட்டெல்லாம் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன்னு சொல்லி கடமையான தொழுகைக்கு பின்னாடி இந்த துவாவை படிங்க. இப்படி நிறையா ஹதீஸுகள் என்ன இருக்குது, இடம் பெற்றிருக்கிறது. அதனால் ஒரு மனிதர் ஜமாத் தொழுகை முடிந்ததற்கு பிறகு அவர் தனித்து துவா செய்ய விரும்புவார் என்று சொன்னால், விரும்பக்கூடிய ஆளை நீங்கள் தடுக்கவும் செய்யாதீங்க, துவா செய்யாமல் செல்றாருல்ல அவரை நீங்கள் குறையும் சொல்லாதீங்க. ரெண்டுக்குமே மார்க்கத்தில் என்ன இருக்குது, அங்கீகாரம் இருக்கிறது. இதை மறுப்பது தான் மார்க்கத்தில் அங்கீகாரம் இல்லாமல் ஆயிரும், வரம்பு மீறியதாக ஆயிரும். நபிகள் நாயகம் அவர்கள் அனுமதித்த மறுத்த ஒன்றாக குற்றமாக என்ன செஞ்சிடும், மாறி போயிடும். இதுதான் இந்த கேள்விக்கான சுருக்கமான பதில். அஸ்ஸலாமு அலைக்கும்.